வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் ராமசுப்ரமணியன் அவர்களும் இந்திய வங்கி ஊழியர் சம்மேளனத்தின் சிபி கிருஷ்ணன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். 2 நாட்களாக இந்தியா முழுக்க எந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்குதோ அந்த பிரச்சனையை பற்றி தான் முதல்ல பேச வேண்டியது இருக்குது. இன்றைய நாளிதழ்கள்லேயும் முழுக்க 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பு பற்றியும் அமெரிக்க அதிபர் தேர்தல் அது தொடர்பான விஷயங்கள் பற்றியும் தான் பெரும்பாலான செய்திகள் இருக்குது. முதல்ல 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பை பற்றி பேசலாம். இது கள்ளப்பணத்தை ஒழிக்கும் அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. அதற்கு பிறகு ஊழலற்ற இந்தியாவை இது உருவாக்குறதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. பயங்கரவாத இயக்கத்தின் நிதி கட்டமைப்பை இது சீர்குலைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இப்போது பல்வேறு சாதனைகளை அது நிகழ்த்தும் அப்படின்னு அரசு சொல்லுது. கிருஷ்ணன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? நீங்கள் அடுத்த 2 நாட்கள் ஓய்வு இல்லாமல் விடுமுறை இல்லாமல் வேலை செய்ய போகிறீங்கிறது இன்னொரு செய்தி. இது அந்த அவர்கள் சொன்ன அந்த நோக்கம் நிறைவேறுமான்னு எனக்கு தெரியல. மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி அமைச்சகம் முந்தா நாள் இரவு 8:30 மணிக்கு வெளியிடத்திருக்கக்கூடிய அறிக்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2011லேருந்து 2016க்குள்ள இந்த வங்கி அந்த நோட்டுகள் அது 40% கரன்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 500 ரூபாய் நோட்டு 76%, 1000 ரூபாய் நோட்டு 109% அதிகரித்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 40% நோட்டு அதிகமாக மொத்தத்தில் அந்த கரன்சி அதிகமாக இருக்குதுன்னா அரசு அடித்தது அதுதான் இல்லாமலா? அதுதான் அது அந்த ஒரு விஷயம் அதில் தெளிவாக இல்லை. அது அரசே அச்சிட்டு வெளியிட்டதா அல்லது கள்ளப்பணமா அப்படிங்கிற விஷயம் அதில் அந்த நோட்டில் தெளிவாக இல்லை. அந்த அரசாங்கம் கொடுத்துருக்கூடிய அந்த அறிக்கையில் தெளிவாக இல்லை. இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் 2010 வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட்டை கோட் பண்ணி அதில் 1999 நம் நாட்டினுடைய மொத்த உற்பத்தியில் 20.7% இருந்த ஷேடோ எக்கானமி, ஒரு நிழல் பொருளாதாரம், 2007 23.2% மாறிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 8 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் திரு வாஜ்பாய் அவர்கள் பாஜக தலைமையில் ஆண்ட 5 ஆண்டு ஆட்சி இருக்குது. இப்போ அதுதான் அவங்க பேஸாக கோட் பண்ணுறாங்க. 2016 அறிக்கையோ அல்லது சமீபத்தில் என்ன ஆச்சுன்னோ சொல்லலை. இது 2 தான் இந்த அறிக்கை, இந்த நிதியமைச்சத்தினுடைய அறிக்கையில் இருக்குது. இதெல்லாம் நமக்கு என்ன காமிக்குதுன்னு சொன்னால் இது ஏதோ ஒரு இந்த வாதம் என்பது ஒரு லாஜிக்கலாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமாக நமக்கு தெரியல. அதே போல் அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கள்ளப்பணம் என்பது மிக பரவலாக மக்களிடம் போயிடுச்சு. அதுவும் ஹையர் டினாமினேஷனில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்றாங்க. அப்போ 100 ரூபாய் 50 ரூபாயில் இல்லைன்னு சொல்லலை, 500 ரூபாய் 1000 ரூபாய் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கள்ள நோட்டு. இப்போ இந்த கள்ள நோட்டெல்லாம் மக்கள்கிட்ட வந்துடுச்சுன்னு அர்த்தம். அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க அந்த பணத்தை நல்ல பணமாக நம்பி அதற்கான சேவையோ அதற்கான பொருட்களோ கொடுத்துட்டாங்க. இப்போ உண்மையிலேயே இந்த அரசாங்கத்தின் முயற்சியாக அந்த கள்ளப்பணம் தடுக்கப்படுறதுன்னு வச்சுங்களேன், பாதிக்கப்பட போகிறது யார்? அந்த கள்ளப்பணத்தை அச்சடித்து விநியோகித்தவர்களா, சாதாரண மக்களா? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. சாதாரண மக்கள் தான் இதுக்கு பாதிக்கப்பட போகிறாங்க. அப்படி நடந்தால் எங்கே அங்கே பாதிக்கப்படுவாங்கிறதுக்காக அதை தொடர்ந்து அனுமதிக்க முடியாது. ஆனால் எங்கே நீங்கள் ப்ளக் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னால், நம்ம நாட்டினுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு இணையானதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ எல்லாரும் கண்காணிக்கப்படுகிற எல்லா விஷயமும் அந்த அரசாங்கத்துக்கு தெரியணும் போது எங்கே கள்ளப்பணம் அடிக்கப்படுகிறது, எங்கே விநியோகப்படுகிறது, அந்த ஊற்றுக்கண்ணை அடைக்காமல் இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண முடியுன்றது மிகப்பெரிய கேள்வி. கருப்பு பணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், இது எந்த விதத்துலையும் மிகப்பெரிய அளவில் கருப்பு பணத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவாது. ஏன்னா கருப்பு பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் கேஷாக யாரும் வச்சிடல. அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக, கோல்டாக, ரியல் எஸ்டேட்டாக வெளிநாட்டில் பதிக்க வைக்கப்பட்டிருக்கு. அதுதான் ஓவர்வெல்மிங் மெஜாரிட்டி, 90% மேலே. அவர்கள் யாரும் இதில் எந்த விதத்துலையும் பாதிக்கப்பட போகிறதில்ல. அதே மாதிரி அவர்கள் கருப்பு பணமாக வச்சுருந்தா கூட அவங்க இன்றைக்கி அதை மீண்டும் வங்கியில் செலுத்தியோ அல்லது வேறு ஏதாவது வகையிலோ மாற்றுவதற்கான எந்த பிரச்சனையும் இதில் இல்லை. நீங்கள் கருப்பு பணத்தை உண்மையாக அட்டாக் பண்ணோன்னா அது வேறு மெத்தடே வேறு. நீங்கள் இன்றைக்கி பார்ட்டிசிபேட்டரி நோட் என்று சொல்லக்கூடிய பங்கேற்பு பத்திரத்தை தடை செய்யணும், ஆன்லைன் ட்ரேடிங்கை தடை செய்யணும்,
அதே போல் இன்றைக்கி வந்து மக்கள் இந்த ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் வந்து கை வைக்கணும், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு மேஜர் ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு. அதை வந்து கை வைக்காமல் இதை வந்து தடுக்க முடியும். அது அடுத்த வரும் காலங்களில் அந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க மாட்டாங்கங்கிற நம்பிக்கையில் எப்படி? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து ஐ கோ ஒன்லி பை தி அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் தி ஃபினான்ஸ் மினிஸ்டர். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கடந்த 2 ஆண்டுகளில் நாங்கள் பல விஷயங்கள் எடுத்திருக்கோம்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரீச்சிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வித் சுவிட்சர்லாண்ட் ஃபார் கெட்டிங் இன்ஃபர்மேஷன் ஆன் பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஹெல்டு பை இந்தியன்ஸ் வித் HSBCன்றாங்க. அப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டாச்சு அப்படிங்கிறாங்க. அந்த போட்ட அண்டர்ஸ்டாண்டிங் படி இந்த HSBC வங்கியில் சுவிட்சர்லாண்டில் யாரெல்லாம் கருப்பு பணம் வைத்திருக்கிறார்கள் என்ற அறிவிப்பை இந்த அரசாங்கம் இது வரைக்கும் செய்யலையே. அப்போ வெளிப்படைத்தன்மையே இல்லைல்ல. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீதாராம் யெச்சூரி அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் 100 மிகப்பெரிய கடன் வாங்கி திருப்பி கட்டாத, வசதி இருந்தும் திருப்பி கட்டாத பெயர்களை வெளியிடுங்கள்னு கேட்டுகிட்டே இருக்காரு, அல்லது வங்கி ஊழிய இயக்கங்கள் கேட்குது, அதெல்லாம் வெளியில் வரலையே. அப்போ வராத போது இதை மட்டும் எப்படி செய்வார்கள் என்று ஏற்றுக்கொள்ள அதுதான் கேட்டேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? இது ரொம்ப 3-4 விஷயம் அடிப்படையாக ஏன் இதை கொண்டு வந்தாங்கன்னா, ஒன்று, வெளிநாட்டில் அதுவும் குறிப்பாக பாகிஸ்தான்லேருந்து தான் மிகப்பெரிய அளவிற்கு இந்த கள்ளப்பணம் என்பது உருவாகி இங்கே கொண்டு வருது. ஃபேக் கரன்சி. அது வந்து இப்போ நம்மளுடைய நாட்டையே டீஸ்டபிளைஸ் பண்ணக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்றது. அது ஆரம்பத்தில் பாப்புலர் பிலீஃப் வந்து இந்த நடவடிக்கைகளுக்கு பிறகு இருக்கக்கூடியது என்னன்னா, அது முதல்ல பிளாக் மணியை காலி பண்ணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் பிளாக் மணி வந்து வேறு வேறு வகைகளில் வேறு வேறு விதங்களில் உருமாறி இருக்குது. அப்படிங்கும்போது பணமாக யாரும் மூட்டை கட்டி வைத்திருப்பது இல்லை அப்படிங்கிற புரிதலை பல அறிஞர்கள் இப்போ வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அரசு உடனே எடுத்தாப்புல என்ன சொல்லுது, அல்லது அரசை ஆதரிக்கக்கூடியவர்கள், நடவடிக்கையை ஆதரிக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றீங்க, இது வந்து ஃபேக் கரன்சிக்கு எதிரான நடவடிக்கை? இல்லை, நான் 2-3 சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அது ஃபேக் கரன்சி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். அது வந்து நம்ம நாட்டினுடைய தீவிரவாதத்தை அது நேரடியாக சண்டை போடுறதுனால ஒன்று இல்லை, இந்த மாதிரி பொருளாதாரத்தை சீர்குலைக்கின்ற வகையில் இருக்கக்கூடியது ஒன்று. அது பாகிஸ்தான் மூலமாக நடக்கின்றது. நண்பர் கேட்டார் எவ்வளோ ரூபா ஆகிறதுனா, இப்போ சாதாரணமாக ஒரு 1000 ரூபா நோட்டை நீங்கள் பிரிண்ட் பண்ணணுன்னா 29 ரூபா ஆகுது. இது பாகிஸ்தான்காரன் எவ்வளோ அதை பண்ணுறான்னா 39 ரூபாய்க்கு பண்ணிடுறான். அவனுக்கு அது இங்கே விட்டுட்டான்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு பாகிஸ்தானில் 1000 கோடி ரூபாய்கள் இதை இப்போ நீங்கள் விநியோகம் பண்ணுறதுனால அவனுக்கு ப்ராஃபிட்டே கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள், அதெல்லாம் புள்ளி விவரம் இல்லைங்கிற நான் சொல்கிற புள்ளி விவரங்கள் இருக்குது. ஒரு விஷயம். இரண்டாவதாக, கருப்பு பணம் வந்து நாம் எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னால், வெளிநாட்டில் இருக்கிறது ஒன்று, அது 1.4 ட்ரில்லியன் டாலர்ஸ் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. 500 பில்லியன் டாலருங்க. அதை விட்டுடுவோம். நமது நாட்டுக்குள்ளேயே எவ்வளவுன்னா, நம்ம ஜிடிபி என்று சொல்லப்படுகிற இந்த பொருளாதாரத்தில் 25-28% வருஷம் உற்பத்தி ஆகி கொண்டிருக்கின்றது. இன்றைக்கி சுமார் 130 லட்சம் கோடி ரூபாய்கள் ஜிடிபியில் 25% உள்நாட்டிலேயே தயாராகி கொண்டிருக்கின்ற கருப்பு பணம் என்பது 25% நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம். இது ரெண்டாவது. 25-30% நிழல் பொருளாதாரம். ஆமாம், இது வந்து பேரல் எக்கானமி என்று சொல்ல, அது வந்து நிச்சயமாக சீர்குலைக்கக்கூடிய சமாச்சாரம். மூன்றாவதாக, அது ஒரு பாயிண்ட்டை சொல்லிடுறேன் ப்ளீஸ். அதாவது மூணாவதாக, லஞ்ச லாவண்யத்தினால மிகப்பெரிய அளவிற்கு வந்து கொண்டிருக்கின்றது. இப்போ நான்காவதாக எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் வந்தால் நம்ம கணக்கு என்ன பேசிகிட்டு இருக்கோம், 25 லட்சம் 30 லட்சம் அப்படிங்கிற மாதிரி என்ன கணக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் வெறும் பொய்யானது. ஏன்னா ஒரு எலெக்ஷன் வந்து கொடுத்தோன்னா 10 கோடி 20 கோடி ஒவ்வொருத்தரும் எம்எல்ஏக்கு செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு வருகின்றது. அப்போ எங்கேருந்து வருது, எங்கேருந்து அந்த பணத்தை கொண்டு போய் எங்கே வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் முக்கியமாக பாயிண்ட்டுனா, அவர் எல்லாருமே வெளிநாட்டில் வச்சுக்கிறது இல்லை. இங்கே லோக்கல் ஃபெலோஸ்னால் என்ன பண்ணுறோம், ரியல் எஸ்டேட்லேயும் அதை வந்து விற்றுவிட்டு அந்த சமயத்தில் எலெக்ஷன் போது எடுத்துன்னு வந்துடுறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியது கோல்டில் வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமாச்சாரத்தை நம்ம சரி செய்வதற்கு அப்போ என்ன ஆகும்னா, நாம் எவ்வளவு தான் நம்ம போராடினாலும், நம்ம ஊழல் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த இண்டெக்ஸ்லேயும் நாம் அந்த பேர் வந்துட்டுருக்கு. வெளிநாட்டில் நம்ம பொருளாதாரத்தை சீர்குலைக்கின்ற வகையில் பாகிஸ்தான் மூலமாக நீங்கள் இதுக்கு நேபாள் போனீங்க அல்லது பூட்டான் போனீங்கன்னா 500-1000 ரூபா நோட்டெல்லாம் என்ன நம்ம இந்தியன் ரூபீஸ் செல்லாகும். ஆனால் 500 ரூபா 1000 ரூபா நோட்டு செல்லாது. ஏன்னா ஃபேக் கரன்சிஸாக ரொம்ப அதிகமாக இருக்கின்ற இதெல்லாம் இப்போ பரவலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச சமாதானம். இதை வந்து நாம் ஆக்ஷன் எடுக்கணுமா வேண்டாமா? ஆகவே தீவிரவாதம் என்பது, அதனால்தான் நான் சொன்னேன், நான் முதல் நாள் 2 நாளைக்கு முன்னாடியே சொன்னேன், ஃபஸ்ட்டு என்னுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்ட உடனே
இட் இஸ் அ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அகேன்ஸ்ட் தி பிளாக் மணி எக்கானமி அப்படிங்கிறது தான். அதுதான் வந்து அவரும் முதலே குறிப்பிட்டாரு. 2 நாட்களாக பேசக்கூடியவர்களும் அதே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிளாக் மணிக்கு எதிரான நடவடிக்கைன்னு சொல்வதற்கு உகந்த மாதிரி கள்ளப்பணம் அல்லது திருட்டு பணம் இப்போது ஹையர் டினாமினேஷன் நோட்டுகளாக வீட்டில் பதுக்கி வைக்கப்படுவது இல்லை. அது பல்வேறு உருமாறி இருக்குது. மிக பெரும்பாலும் அதாவது வாலண்டரி டிஸ்க்ளோசர் ஸ்கீம் வரும்போது இதுல நம்ம ஒழுங்கான நாமே முன் வந்து இதை சரியாக செய்யவில்லை என்றால் நம்ம கிட்ட இருக்க அதிகமாக இருக்கக்கூடிய கள்ளப்பணம் திருட்டு பணத்தை எல்லாம் கட்டிட்டு வரி கட்டிட்டு ஒயிட்டாக மாத்தலன்னா அடுத்து இது போன்ற வேறு நடவடிக்கைகள் வந்து வராதுன்னு சொல்லிட்டாரு. இல்ல இது போன்ற நடவடிக்கை வந்து நம்ம கையில இருக்கிற காசெல்லாம் வந்து வெறும் தாளா மாறி போகும் அப்படின்னு பதற்றம் யார்ட்டையும் பெரிய நபர்கள்ட்ட இருக்கிற மாதிரி இருந்த மாதிரி தெரியல. அப்போ வந்து அதனால என்ன தெரியுதுன்னா அவங்க கிட்ட இந்த மாதிரி மூட்டையாக கேஷ் இல்லைன்னு ஒரு புரிதல் வருது. அதுல மன்னிக்கணும், அதுக்கு நான் ஒரு ஆன்சர் சொல்றேன். இந்த மாதிரி நாம நிறைய எதிர்பார்த்தோம். 65,000 கோடி ரூபாய்கள், அதாவது 2.5 வருஷத்துல வந்து ஒரு 1.5 லட்சம் கோடி ரூபாய்கள் நாம அன்னர்த்து பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் இந்த சமாச்சாரத்தினால பணம் அங்கங்கே வச்சுட்டு இருக்கிறதுனால, ஏன்னா நேற்றுக்கே ரொம்ப தெளிவாக சொல்லியாச்சு, 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா அதுக்கு சரியான முறையில் நீங்கள் வித்ட்ரா பண்ணி அதை தான் நாங்கள் திருப்பி போடலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 200% இன்கம் டேக்ஸு பெனால்ட்டி எல்லாம் வரப்போகுது. ஆகவே 3 லட்சம் கோடி ரூபாய்கள் இந்த கருப்பு பணம் அதெல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் போகிறது. அதனால என்ன ஆகும்னா இந்த நாட்டில் பணப்புழக்கம் குறையும். பணப்புழக்கம் குறைஞ்சதுன்னா விலைவாசி குறையும். அப்புறம் வந்து இந்த எல்லாமே பேங்கிங் ரூட் மூலமாக நண்பருக்கு சந்தோஷமாக இருக்கும். பேங்க் ரூட் மூலமாக தான் இனிமேல் டிரான்சாக்ஷன்லாம் நடக்கக்கூடிய பேப்பர்லெஸ் டிரான்சாக்ஷன், கேஷ் இல்லாத டிரான்சாக்ஷன் இப்படிலாம் வரப்போகின்றது. இது நாட்டுக்கு நல்லது தான் பண்ண போகிறது. இது வந்து எல்லாருமே வரவேற்கின்றார்கள். பேங்கை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து முக்கியமான அவர் என்ன சொல்றாருன்னா, சுப்ரீம் கோர்ட்ல வந்து டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன் இல்ல டீடைல்ஸ் ஏன் கொடுக்கல அப்படின்னு சொன்னா, சுப்ரீம் கோர்ட்ல டீடைல்ஸ் இருக்கு. 12 லட்சம் கோடி இந்த டினாமினேஷன்ல இருக்கக்கூடியதுல கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி வந்து இதன் மூலமாக பொருளாதாரத்திலிருந்து ஒளிந்து விடும்னா அது வரவேற்கத்தக்க நடவடிக்கை தானே. அப்படி ஒரு எதிர்பார்ப்பை ராமசுப்ரமணியனும் மற்றவர்கள் 13 லட்சம் கோடி ரூபாய்கள் அது மாதிரி இருக்கு. அதுல 3 லட்சம் கோடி டெஃபினட்டா இட் இஸ் கோயிங் டு பீ அவுட் ஆஃப் சர்க்குலேஷன், காணாம போய்டும். அப்படின்னா அது வந்து இந்திய பொருளாதாரத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய நடவடிக்கை தானே. அதாவது நேத்திக்கு திருவாளர் அருண்ஜேட்லியோட பேட்டி நீங்க பார்த்துருப்பீங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க 13 லட்சம், அதாவது 13 லட்சம் கோடின்றது எல்லார்ட்டையும் இருக்கிற காசு சேர்த்து. அதனால நீங்க வந்து அது பேங்க்ல கரன்சி செஸ்ல ரிசர்வ் பேங்க்ல இருக்க எல்லாத்தையும் சேர்த்து உடனே அத்தனையும் கருப்பு பணம்னு அந்த கன்க்ளூஷனுக்கு வந்துட வேண்டியதில்லை. அதில் வந்து நீங்கள் எவ்வளோ வரும்னு எஸ்டிமேஷன் மற்றதெல்லாம் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார், ரொம்ப தெளிவாக சொல்கிறார். மாடஸ்ட்டாக ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டரே சொல்கிறாரு, எஸ்டிமேட் இஸ் இன் எஸ்டிமேட், என்ன வரும்ன்றது. ஏன்னா இது இந்த செக்ஷனில் இது இருக்குது, இதை நாங்கள் டார்கெட் பண்ணுறோம், இவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போ நம்பிக்கையோ அல்லது மற்ற விஷயங்களோ அரசாங்கத்துக்கிட்ட இது வரைக்கும் வெளிப்படலை. நான் தான் சொல்ல வரேன், உண்மையிலேயே வந்து இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பொலிட்டிக்கல் வீல்னு ஒன்று இருக்குது இல்லையா, அரசியல் உறுதி. அப்படி ஒரு அரசியல் உறுதி இருந்தால் எங்கே ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணணும்? ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ண வேண்டியது காமன் மேனா அல்லது மிக பெரும்பாலாக இந்த கருப்பு பணத்தை வைத்திருப்பவர்களா? கருப்பு பணத்தை வைத்திருப்பதற்கு வந்து ஒழிக்கணும்னா முதல் அட்டாக் என்ன பண்ணோம் நான் நினைக்கிறேன்னு சொன்னால், பார்ட்டிசிபேட்டரி நோட் என்று சொல்லக்கூடிய பங்கேற்பு பத்திரத்தை தடை செய்ய வேண்டும். அதில் என்னென்னா அதுக்கு லிமிட்டே கிடையாது. 1000 கோடி 10,000 கோடி 20,000 கோடி 50,000 கோடி கூட நீங்கள் பணத்தை போடலாம், எடுக்கலாம். கேவைசி நார்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய நம்ம வந்து ஒரு பேங்க் கணக்கு ஓப்பன் பண்ணாலே ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் வேணும். ஆனால் அதுக்கு எந்த ப்ரூஃப் வேண்டியதில்லை. அதை வந்து அந்த பங்கேற்பு பத்திரத்தை 2004லேருந்து 2008 வரை UPA 1 அரசாங்கத்தின் போது இடதுசாரிகள் ஆதரவும் போது அது தடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு UPA 2லையும் இப்போ NDA அரசாங்கத்திலையும் வந்திருக்கு. அதை தடுப்பதுன்றது முதல் கடமை. முதல் இதுக்கு அவருடைய சார் பார்ட்டிசிபேட்டரி நோட்டை பற்றி நான் ரொம்ப தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அதில் ஒரு கம்பெனி செக்ரட்டரி என்கிற முறையில் அதை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். இவர் சொன்னார் நாங்கள் தடுத்துட்டோன்னு சொன்னார். ஆக்சுவலாக பார்ட்டிசிபேட்டரி நோட்டை தடுக்க போகிறோங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு P. சிதம்பரம் அவர்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கும்போது பண்ணின உடனே அன்றைக்கி மடமடன்னு 1100 பாயிண்ட் கீழே விழுந்தது.
இல்லை நான் டீட்டெயில்ஸ்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது இவங்கெல்லாம் அந்த ஆட்சியில் இருக்கும்போது நடந்தது. அதனால இன்னைக்கு ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. மெயினாக வரக்கூடிய இடம் எங்கே பாருங்க, மொரீஷியஸ். இன்னைக்கு மொரீஷியஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேங்கிறாங்க. இன்னைக்கு முன்னாடி மாதிரி நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு பார்ட்டிசிபேட்டரி நோட்டு அதை பற்றி டீட்டெயில்ஸ் கிடையாதுங்கிறது நண்பருக்கு இன்னைக்கு அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் தெரியுமா தெரியல. இன்னைக்கு தேதி வரைக்கும் அதன் மேல எந்த நடவடிக்கையும் நோ ஐ எம் சாரி. அதுதான் நீங்கள் இப்போ சொன்னார், வெறும் எந்த டீட்டெயில்ஸும் கிடையாது, இந்த கேஒய்சி நாம்ஸ் எல்லாம் இல்லைங்கிற இருக்கு. அதாவது எந்த அளவுக்கு இருக்குன்னா அந்தந்த இடத்துலையும் நீ யார் கொடுக்குறாங்க, என்ன பேர் வருது, எல்லாமே இருந்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய ஸ்ட்ரெங்தன் பண்ணப்பட்டிருக்கின்றது. ரெகுலேஷன்ஸ் ஹேவ் பீன் டைட்டன்ட். யார் கொடுக்குறாங்க என்னங்கிற டீடைல்ஸ் யார்கிட்ட இருக்கு சார்? யார் நீங்கள் தான் அந்த ஒரு ஆர்கனைசேஷன் நீங்கள் தான் டெபாசிட் பண்ணுறீங்க. தனித்தனியாக வந்து அங்கே டெபாசிட் பண்ணணும். பார்ட்டிசிபேட்டரி நோட்டு வந்து இண்டிவிஜுவலாக டெபாசிட் பண்ண முடியாது, ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாக. அந்த ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று இப்போ சமீபத்தில் ரொம்ப தெளிவான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் தான் அந்த ஆர்கனைசேஷன் எக்ஸ் ஆர்கனைசேஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது. நீங்க FDI மாதிரி இத ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மென்ட்னு சொல்றீங்க. ஆமா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மென்ட் அதுதான் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்துட்டு இருக்கு. சோ இது ஓரளவு, அதாவது 100% இது எல்லாம் சரி பண்ணப்பட்டு விட்டதா அப்படின்னு நீ கேள்வி கேட்டீங்கன்னா இல்ல. ஆனால் இப்ப 70-80% அதை ரெகுலேட் பண்ணப்பட்டு. அது நீங்க ரெகுலேட் பண்றதுக்கான முயற்சி அல்லது அதையும் சரி செய்வதற்கான முயற்சி அரசு எல்லாம் எடுத்துட்டு இருக்குங்கிறது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா எனக்கு பொருளாதார அறிவு ரொம்ப குறைவாகவோ அல்லது இல்லாமலோ இருக்கக்கூடிய என்னை போன்றவர்களுக்கு எழக்கூடிய கேள்வி என்னன்னா, இப்போதைக்கு கள்ளப்பணத்தை பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ், பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ், கள்ள பணம்னா ஃபேக் கரன்சி, கருப்பு பணம்னா பிளாக் மணி. சரி, இப்போ நான் ரெண்டு விஷயத்தை நீங்க பாருங்க. நோட்டு தான் ஃபேக். இல்ல ஓகே, கள்ள பணம்னா வந்து திருட்டு வகை. எஸ் அதாவது கணக்குல வராது. நீங்க நான் என்ன சொல்றேன்னா, கருப்பு பணம்னு சொல்றதுல வந்து நிறைவேறி இருக்கிறதுனால நான் கருப்பு பணம்னு சொல்றதை தவிர்க்கிறேன். சரி, எனவே நான் அதுக்காக சொல்ல சார், நான் இப்ப இந்த FII மோசமான எல்லாத்தையும் கருப்போட இணைச்சு பேசுவது வந்து இல்ல இல்ல நாம let us come to the subject. brass tacks என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப தெளிவு பெற விரும்புறது ஒண்ணுதான். அதாவது ரியல் எஸ்டேட்ல இருக்கு, கோல்டுல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எளிதாக எங்களால புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ்ல ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாக பார்ட்டிசிபேட்டரி, அந்த வகையில் வரக்கூடிய பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ் மூலமாக கருப்பு பணத்தை எங்கேயோ கொண்டு போய் திரும்ப உள்ள கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிறது உண்மைதான் நான் கேட்கிறேன். உண்மை இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஏன்னா அப்படி வந்த பணங்கள் மேல நாம இதுவரைக்கும் 2014 மேக்கு பிறகுன்னு நான் கேட்கல. அப்படி வந்த பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ் மேல இந்திய அரசால தொடர்ந்து நடவடிக்கை எடுக்காம தான் இருக்குங்கிறது. இல்ல ஐ அம் சாரி. எப்படின்னா நீங்க 2014 மேக்கு பிறகுன்னு கேட்கலன்னா அதுக்கு அப்படிதான் நீங்க வந்து ஒரு தடுப்பு சுவரோட பேசவும் இல்ல. நான் வந்து இது பியூர்லி எகனாமிக்ஸ் ப்ரொஃபஷனலா தான் சார். நீங்க நான் வந்து இங்க வந்து பிஜேபி காரங்கற எண்ணத்துல கூட நான் பேசல. பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ் மேல இதுவரைக்கும் அரசு எதுவும் நடவடிக்கை எடுக்கல. இல்ல, நான் எடுக்கலன்னு சொல்லல. நான் இப்பதான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். அதாவது பார்ட்டிசிபேட்டரி நோட்டு எப்படி உருவாகிறது, அந்த பிளாக் மணி எப்படி உருவாகிறதுனா, இங்க இருக்கக்கூடிய பணத்தை அந்த அதாவது அந்த எக்ஸ்போர்ட் பண்றது, இம்போர்ட் பண்ணுறதுல இந்த ஓவர் ப்ரைஸிங், லோவர் ப்ரைஸிங்கிற மாதிரி அந்த பணத்தை அங்கே வெளிநாட்டுக்கு போய்டுறது. அந்த பணம் வந்து இந்த இன்ஸ்டியூஷன் மூலமாக பார்ட்டிசிபேட்டரி நோட்டுங்கிற ஒரு வெறும் பேப்பர் கரன்சி உங்கள்கிட்ட இருந்தால் உங்களுக்கு, என்னிட்ட இருந்தால் என்னது அப்படிங்கிற மாதிரி அது முன்னாடிலாம் இல்லாமல் இருந்தது. இப்பொழுது இந்த நான் ஆரம்பத்திலே சொன்னது போல் இந்த மொரீஷியஸ் ரூட்டில் இப்போ இந்த நீங்கள் இன்ஸ்டியூஷன் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ, ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு, அவங்கள்ட்ட நீங்கள் ரெகுலேட் பண்ணி நீங்கள் கேஒய்சி நாம்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட யாரெல்லாம் உங்கள்கிட்ட பணத்தை போட்டாங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தரவாக இப்போ வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அக்ரிமெண்ட் வந்து மொரீஷியஸோட ஏன்னா மெயினாக வர்றது அங்கே தான். அதோட பஹாமா போன்ற இடங்கள்லாம் கூட போடப்பட்டிருக்கிறது. இடங்கள் போடுறது அந்த மாதிரி தகவல்கள் அதிகமா இருக்கும். அது ப்ரொஃபஷனலா அரசுக்கு தேவையான தகவல்கள். இப்ப எங்க சாதாரண மக்களுக்கு புரியக்கூடிய இந்த இது தொடர்பாக புரிய வேண்டிய விஷயம் வந்து கள்ளப்பணத்தை மூட்டைகளாக வீட்டில் வைக்கிறது இல்லை, நோட்டாக மாற்றி வீட்டில் வச்சுக்கிறது இல்லை, வேறு வகைகளில் இல்லை. அதுதான் நான் சொல்கிறேன். அதாவது ரியல் எஸ்டேட்டில் நிலங்களாகவும் கட்டிடங்களாகவும் இருக்கிறது தவிர, கோல்டாக இருக்கிறது தவிர, சினிமா துறையில் உண்டான முதலீடுகளாக இருக்கக்கூடிய தவிர, கமாடிட்டி மார்க்கெட்டில் ஆன்லைன் ட்ரேடிங்கில் இருக்கக்கூடியது தவிர வேறு வகையில் பல்காக மாற்றி வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். ஆமாம் சார். இப்போ பல டிரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். பாம்பேயில் இருக்க இந்த வீட்டுக்கு பக்கத்தாவில் மஸ்ஜித்னு ஒரு இடம் இருக்குது. அது என்னன்னா, இந்த இப்போ நம்ம
அயர்ன் ஸ்டீல் ஸ்கிராப் அதுதான் ரா மெட்டீரியல் ஃபார் மினி என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி. நீங்கள் அங்கே வந்து கோடிக்கணக்கில் டெய்லி புரள்றது. நீங்கள் வந்து கேஷாக கொடுத்தா தான் முடியும், கேஷை தான் வாங்க முடியும். நீங்கள் போய் நான் டிமாண்ட் டிராஃப்ட் கொடுக்கணும் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி பெரிய அளவிற்கு பணம் இருக்குது. நான் இந்த எஃப்ஐஐ அந்த மாதிரி எடுத்துட்டாலும் கூட உங்களுக்கு எவ்வளோ 500 ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வந்ததுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு $500 பில்லியன் வந்துட்டு இருக்கு. அதில் எல்லாமே அந்த எஃப்ஐஐ மூலமாக வரல. ஆகவே இந்த ரொம்ப அது இப்போ கொஞ்சமாக குறைஞ்சுன்னு தான் வருது. மாறாக அது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இந்தியாவில் இருக்கிறது நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நம்முடைய 130 லட்சம் கோடி ரூபாயில் 25% குறைஞ்சபட்சம் இந்தியாவிலே உருவாகின்றது. அதுதான் நான் இப்போ சொன்னேன் பாருங்க, இந்த மஸ்ஜித் போன்ற இடங்கள்ல நீங்களாம் போய் பார்த்தீங்கன்னா தலையை சுத்தும், எல்லாமே கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ். ஏதாவது ஒரு எஃபெக்ட் அதுக்கு மேலே இருக்கத்தான் செய்யும் பிளாக் எக்கானமி. நான் 1-2 விஷயங்களை கிளாரிஃபை பண்ணோம் இல்லையா. நீங்கள் சார் சொல்கிறது வந்து இந்த மொரீஷியஸ் நோட்லாம் அதுவுமே வந்து இந்த நோட்டில் இருக்குது. amending the double taxation avoidance agreement between India and Mauritius and India and Cyprus ன்னு சொல்லிட்டு இது வந்து அங்கேயும் நான் டாக்ஸ் கட்டி இங்கேயும் டாக்ஸ் கட்ட முடியாதுன்னு சொல்லி பல பேர் வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க. அங்கே வெறும் ஒரு ஆஃபீஸை மட்டும் வச்சுட்டு அதை வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கதா சொல்கிறாங்க. அதை தாண்டி சார் சொன்னார் இல்லையா, சிதம்பரம் வந்து ஆரம்பித்தார், அதுக்கப்புறம் விட்ரா பண்ணிட்டார். அது வந்து டாக்ஸிங், அதாவது வந்து இந்த டிரான்சாக்ஷனுக்கு, அதாவது ரியல் எஸ்டேட் இதில் பங்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த வர்த்தகத்துக்கான அந்த டிரான்சாக்ஷனுக்கான டாக்ஸ் அவர் போட்டுட்டு உடனே போய் அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணணும் விட்ரா பண்ணார். இது வந்து பார்ட்டிசிபேட்டரி நோட்டை பற்றிய விஷயம் இல்லை. பார்ட்டிசிபேட்டரி நோட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரீ ஹேண்ட் என்பது இருக்குன்றதை யாருமே மறுக்க முடியாது. அவர்கள் வந்து வேண்டுமானாலும் பங்குச்சந்தையில் எப்போ வேணால் நுழையலாம், எப்போ வேணால் வெளில எடுத்துகிட்டு போகலான்னு. இதைத்தான் வேற ஒரு மெத்தடில் இன்னும் ஆபத்தான ஒரு நிலை இருக்கிறத தான் இந்த நாட்டினுடைய சிஏஜி சுட்டி காண்பிக்கிறார். அசோச்சமில் ஜூலை மாதம் 2ஆம் தேதி அவர் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த நாட்டில் வங்கிகளில் பெருமுதலாளிகள் டூபியஸ் மீன்ஸில் ஏமாற்றி கடன் வாங்கி அந்த கடனில் ஒரு பெரும் பகுதியை வெளிநாட்டிற்கு கடத்தி சென்றிருப்பதாக நம்பகரமான தகவல் இருக்குன்னு சொல்லி சிஏஜி சொல்கிறார். அப்போ நீங்கள் ஒரு நாட்டினுடைய கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் சொல்லக்கூடியதை கூட நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை கேள்வி இருக்கு. அதனால எனக்கு அது டியூபியஸ் மீன்ஸ்ல அப்படின்னா ஏமாற்று வழிகள் மூலமாக வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்கன்னா கடன்களை டைரக்டா அந்த மாதிரி கொண்டு போயிட முடியுமா? அதாவது வங்கியினுடைய உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய பரிபூர்ண ஒத்துழைப்பு இல்லாம அந்த மாதிரி அதுக்கு நான் ஆன்சர் பண்ணல. இவர் சொன்னதுக்கு நான் வந்து அவர் சொன்னது ரைட்டுங்கிறதுக்கு நான் சொல்றேன். இப்ப ஐ அம் கிளாரிஃபைங் ஹிஸ் பாயிண்ட். நீங்க ரெண்டு பேருமே ரைட்டா சரியான விஷயங்கள்ல ஒத்து போறீங்க சார். ஆனா அது அதனுடைய உண்மையான பொருள் புரிஞ்சுதான் நான் கிளாரிஃபை பண்றேன். எப்படின்னா பிகாஸ் அவர்ட்ட கேட்டுட்டு வரேன் சார். அதாவது என்ன விஷயம்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு வந்து வங்கிகளில் கடன் கொடுப்பதிலேயே நீங்க சொல்ற அர்த்தம் தான், கடன் வாங்குவதே வந்து ஏமாற்றி கடன் வாங்குகிறார்கள். அதில் ஒரு பெரும் பகுதியை வெளிநாட்டுக்கு எடுத்துன்னு போயிருக்காங்கன்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 பெரும் முதலாளிகளுடைய எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. அது வந்து 7 லட்சம் கோடியை தாண்டி இருக்குது, 8 லட்சம் கோடி கிட்டத்தட்ட. அதே போல் நீங்கள் செகண்ட் குவார்ட்டர் ரிசல்ட் செப்டம்பர் வரைக்கும் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 6 லட்சம் கோடி வராக்கடன், அப்புறம் ஒரு 3 லட்சம் கோடி ஸ்ட்ரெஸ்டு அசெட்டு, இன்னொரு 3 லட்சம் கோடி வந்து லைக்லி டு பி என்பிஏ உடனே வராக்கடனாக மாறும். ஒரு 12-13 லட்சம் கோடி ரூபாய் இன்றைக்கு பெருமுதலாளிகள் வராக்கடனாக இருக்கக்கூடிய நிலைமை இருக்குன்றது அறிக்கையில் வந்திருக்கு. அவர்கள் பெயரை வெளியிடுவதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. சரி, அதுவாது வந்து நிலுவையில் இருக்குது. ஏற்கனவே ரைட் ஆஃப் பண்ணிருக்காங்க. ரைட் ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 4 வருஷத்தில் 1.25 லட்சம் கோடி ரூபாய் வங்கியில் கடன் வாங்கி திருப்பி கட்டாதவர்கள் பணம் இன்றைக்கி தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. அவர்களுடைய பட்டியலை கொடுங்கன்னு கேட்குறாங்க, அதுவும் வரல. சுப்ரீம் கோர்ட் கேட்குது 500 கோடி ரூபாய் அதுக்கு மேலே கடன் வாங்கி வசதி இருந்தும் திருப்பி கட்டாத பேரை சுவமோட்டுவா அவங்க ஒன்றும் அதை வந்து திருப்பி அந்த பட்டியலை வெளியிடுங்கன்னு கேட்கிறார்கள். அரசாங்கம் ரிசர்வ் பேங்க் என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் சீல்டு கவரில் தான் கொடுப்போம், நாங்கள் வந்து ஓப்பனாக கொடுக்க முடியாது, அது வந்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும், எங்களுடைய கிரெடிபிலிட்டி பாதிக்கும், எங்களுடைய அக்ரிமெண்ட்டை பாதிக்கும்ன்றாங்க. அப்போ அட்டாக் பண்ண வேண்டிய இடம் எங்கே? கருப்பு அதாவது கள்ளப்பணத்தை. இது ஒரு விஷயம். இது நம்ம நண்பர் சொல்றது கரெக்ட். அதாவது வங்கிகள்கிட்ட கடன் வாங்கிவிட்டு நான் திருப்பி கொடுக்காமல் இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளை பற்றி நானும் திரு கிருஷ்ணன் அவர்கள் நிறைய இடத்துல பேசுகிறேன். நான் ஐ வாஸ் இன் அக்ரிமெண்ட் வித்தியும், இன்றைக்கும் ஐ மீன் அக்ரிமெண்ட் வித்தியும். அதில் ஒன்றும் 2 விதமான கருத்தே கிடையாது. மாறாக இதில் என்ன பிரச்சனைனா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும்,
எஃப்ஐஐ, வாராக்கடன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம நாட்டுக்குள்ளே புழலக்கூடிய கருப்பு பணம் என்பது ரியல் எஸ்டேட்லேயும் தங்கத்துலேயும் மற்ற பல விதத்துலேயும் கேஷாகவே டிரான்சாக்ஷனாகவே இருந்து கொண்டு இருக்கிறதுங்கிறது தான் நான் உங்களுக்கு நான் சொன்னேன். அது வந்து மிகப்பெரிய அளவு இருக்குது. இட் இஸ் நாட் அ ஸ்மால் அமௌண்ட். 130 லட்சம் கோடி ரூபாயில் 25% எடுத்துட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய அமௌண்ட் அது. ஆகவே அது 25 லட்சத்துலேருந்து 30 லட்சம் எக்ஸாக்ட்லி 30 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் வருது. அவர் வந்து இந்த வாராக்கடன்ல சொல்றதும் எஃப்ஐஐல சொல்றதும் அதை விட அதிகமாக இருக்குமா குறைவாக இருக்கு? இல்லை அதுவும் ரெண்டு விதத்துலையும் அட்டாக். இட் இஸ் அ மல்டி ப்ராங்டு அட்டாக். இது வந்து முதல்ல இந்த 25ங்கிறது வருஷம். ஆனால் வாராக்கடன்கிறது எல்லாமே நாம் அப்படி எடுத்துக்க முடியாது. காரணம் என்னன்னா, நீங்கள் வந்து மிகப்பெரிய அளவிற்கு இவங்களும் இருந்த போது தான் நாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிறையா முதலீடு செய்யணும், அதுக்கு நீங்கள் கடன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணது யார்? யூபிஏ கவர்மெண்ட். அதில் இப்போ கம்யூனிஸ்டும் இருந்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஒரு அந்த ரீபேமெண்ட் பீரியடுங்கிற, அதாவது ஒரு ஜெஸ்டேஷன் பீரியடுங்கிறது 5 வருஷங்கிறது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் 5 வருஷத்தில் முடியவே முடியாது. ஆரம்பத்திலேயே நீங்கள் பிள்ளையாரி சுழி போடும்போதே தவறான கணக்கு நீங்கள் ஆரம்பித்து வச்சிங்க. 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு செல்லாதுன்னு மத்திய அரசுடைய அறிவிப்பு கள்ளப்பணத்தை, அதாவது திருட்டு பணத்தை ஒழிப்பதற்கு பெரிய அளவில் உதவாது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த ஊழலற்ற இந்தியாவை உருவாக்குறதுக்கான நடவடிக்கை, பயங்கரவாத இயக்கங்களுக்கு வரக்கூடிய நிதி உதவியினுடைய முதுகெலும்பை இது முறிக்கும் அப்படின்ற வாதங்கள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அதாவது இப்போ ஊழலற்ற, அதில் இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருக்காது, இன்ஃப்ளேஷன்லாம் குறைக்கும் அப்படிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ ஊழலற்ற இந்தியாவை உருவாக்க வேண்டும்னா ஊழல் எங்கேருந்து வருதுன்றது இப்போ நண்பர் பேசும்போது கூட சொன்னார். நீங்கள் வந்து 18 லட்சமோ 28 லட்சமோ ஒரு எம்எல்ஏக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னாக்க 1 கோடி 1.5 கோடி செலவு பண்ணுறாங்க எம்எல்ஏக்கு, ஒரு எம்பிக்கு 2 கோடி 5 கோடி எங்கேருந்து வருது? இப்போ நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன்றைக்கி ஆளக்கூடிய கட்சிகள் அவர்கள் ஜெயித்து வந்த மெத்தடே அப்படி தானே இருக்குது. 2 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியில் இன்றைக்கி வந்து எலெக்ஷனை தள்ளி வச்சு மீண்டும் நடப்பதற்கு ஒரு சாம்பிளாக பணம் கொடுக்கப்பட்டதான்னு சொல்கிறது. அப்போ எங்கே ஊழலோட ஊற்றுக்கண் எங்கே இருக்குது? அதை நீங்கள் சரி செய்யாமல் இன்றைக்கி பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை மாற்றாமல் ஊழல் செய்பவர்களை வந்து கிரிமினல் குற்றவாளியாக அறிவித்து 1961 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி அவர்கள் நிற்பதை தடை செய்யாமல், நீங்கள் பாகிஸ்தானில் கூட பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய அந்த ஜனநாயகத்தன்மை மீது நமக்கு 1000 விமர்சனம் இருந்தால் கூட அங்கே கூட வங்கியில் கடன் வாங்கி வேண்டுமென்றே திருப்பி செலுத்தாதவர்கள் அந்த நாட்டினுடைய பஞ்சாயத்துலேருந்து பார்லிமெண்ட் வரைக்கும் நிற்க முடியாத அளவுக்கு அங்கே மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் என்பது மாற்றியிருக்காங்க. ஆனால் நம்ம நாடு வந்து அது மாதிரியான விஷயங்கள் செய்யலை. இப்போ இந்த ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ஊற்றுக்கண் வந்து இந்த அரசியல், அதனுடைய பணம், அவர்கள் ஜெயித்து வரக்கூடிய மெத்தடு, இதை வியாபாரமாக கருதக்கூடியது, அதன் பின்னால் அதில் வந்து கமிஷன் அடிக்குது, இதெல்லாம் ஆரம்பம். அதே மாதிரி நீங்கள் டெரரிசம்னு சொல்லும்போது இந்த அகைன் வந்து டெரரிஸ்ட்டுக்கு வந்து யாராவது கொண்டு போய் வந்து 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டு கொடுத்து தான் அந்த டெரரிசம் வளரும்ன்றது எப்படி சார்? அவங்க வந்து அதாவது நீங்கள் இந்த ஹெச்எஸ்பிசி சொல்லல, ஹெச்எஸ்பிசி பற்றி தொடர்ந்து குற்றச்சாட்டு வருது. அவங்க வந்து அவங்களுடைய மும்பை கிளை வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அரசாங்கம் நீங்கள் வந்து டெரரிஸ்ட்டுக்கு ஓப்பன் அக்கௌண்ட் வைக்கிறாங்க. நீங்கள் பேங்க்னா உடனே நம்ம வந்து பப்ளிக் செக்டர் பேங்க் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. ஃபாரின் பேங்க்கு டெரரிஸ்ட்டுக்கு அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, அவர்களுக்கு இந்தியாவில் போடக்கூடிய பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்படி ஒரு பேங்க் வந்து ஹெச்எஸ்பிசி பேங்க்கு. அதை கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு மும்பை கிளையை மட்டும் தற்காலிகமாக மூடினாங்க. அப்போ நடவடிக்கை எடுக்க வேண்டியது எங்கே? இப்போ கூட ஹெச்எஸ்பிசி வந்து அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது என்ற காரணத்திற்காகத்தான் அவர்கள் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் போய் சுவிட்சர்லாண்டில் போய் வாங்கிட்டு வந்துட்டோன்றாங்க. நீங்கள் அந்த பேரெல்லாம் வெளியிட்டு அவர்கள் இந்த நாட்டை துண்டாடக்கூடியவர்களுக்கு எந்த வகையில் உதவி செய்தார்கள் என்பதை பகிரங்கப்படுத்தி அந்த வங்கியின் மீது நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக மட்டும்தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். அதான் மெத்தட். இப்போ நண்பர் வந்து ஒரு நெடிய உரை சொல்லிட்டாரு. இல்லை, அதாவது நான் கேட்குறது என்ன, வெரி சிம்பிள். இது வந்து மல்டி ப்ராங்டு அட்டாக். ஒன்று, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இங்கே அந்த பணத்தை இங்கே சுழல விடும்பொழுது அதை தடை செய்யணும். அதுதான் நாம் அதற்கான முடிவு. இது ஒன்று. ஒரு விஷயம் அடுத்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் மல்டி ப்ராங்டு அட்டாக். அது அப்படி தான் பண்ணும், அப்படி தான் போயிட்டு இருக்கு. இரண்டாவதாக நடவடிக்கையே தொடர் நடவடிக்கைகள்லேருந்து தனியாக பிரித்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், எல்லாமே இது வந்து எல்லாரும் ஆல் ஆர் இன்டர் கனெக்டட். அதனால தான் அவங்க முதுகெலும்பை முறிக்கிறதுக்காக தீவிரவாத பணம் அது வந்து ஒரு ஃபேக் கரன்சியாக இங்கே உள்ள வரதையும் நிறுத்தணும்.
அதே சமயத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பணத்தை எங்கெங்கெல்லாம் பதுக்கி வச்சுட்டு இருக்காங்களோ அதை பற்றி நாம் அந்த ஆம்னஸ்டி ஸ்கீமில் பற்றி நம்ம சொன்னோம். அவங்களுக்குலாம் இனிமேல் பெரிய டெரர் தான். ஏன்னா ரொம்ப நமக்கு நேரம் நிறையா கொடுத்தாச்சு. அது 30ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் ஒன்றும் டீட்டெயில்ஸ் கொடுக்கலன்னு சொன்னால் அது நீங்கள் உங்களுக்கு தூக்கம் வராதுன்னா இப்போ தூக்கம் வராத நிலைமையில் எல்லாருக்கும் ஆயிடுது. ஆகவே இது ஒரு 2வது விஷயம். 3வதாக தீவிரவாதிகள் அங்கே வெளிநாட்டிலேருந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அந்த தீவிரவாதிகள் அதுக்கு யார் உலகத்தில் எவ்வளோ தெரியுமா சார் அந்த தீவிரவாத பணம் ட்ரக்கு இதெல்லாம் வந்து இது இங்கே இல்லை, இன்டர்நேஷனல் நெட்வொர்க். தாவூத் இப்ராஹிம் அவன் போன்றவன்லாம் இங்கே இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரதில்லை. அது இப்போ இந்த பணத்தெல்லாம் பிரிண்ட் பண்ணி துபாய் கொண்டு போய் துபாயிலேருந்து நேபாள் மூலமாகவும் பூட்டான் மூலமாகவும் இது போன்றெல்லாம் உள்ளே வந்துட்டுருக்கு. ஆக இதெல்லாம் தடை செய்கிறதுக்காக தான் இத்தகைய முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சில நாட்களுக்கு முன்னால் சில தொழிலகங்கள்லேருந்து எங்களுக்கு இந்த நோட்டை மாற்றி கொடுப்பதற்காக உதவி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி எங்களை அணுகினார்கள்னு வங்கிகளில் பணியாற்றக்கூடிய நபர்கள் வந்து சொன்னதாக செய்திகள் வந்து. சார் இது இன்னைக்கு இல்லை சார் ஐ எம் டெல்லிங் யூ. நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 7 வாலண்டரி டிஸ்க்ளோஷர் ஸ்கீம்ஸ்லாம் நான் பார்த்துருக்குறேன். ஆகவே இந்த மாதிரி சமயத்தில் இந்த கன்வெர்ட் பண்ணி கொடு அப்படிங்கிறது பேசுவதுங்கிறது சாதாரணமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஏதோ வரப்போகிறது 30ஆம் தேதிக்குள்ளே ஏதோ ஒரு நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்கலன்னு சொன்னால் பிரதமர் வந்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றி முடிக்கும் வரை வந்த அமைச்சர்கள் அதிகாரிகள் அந்த அறையை விட்டு வெளியே போக அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னு இன்றைய நாளில் செய்தி. கரெக்ட். அதாவது அந்த முடிவு வெளி உலகத்துக்கு பிரதமர் உரையாற்றும் தெரியவே தெரியாது அப்படின்னு இன்றைய நாளிதழில் வரக்கூடிய செய்தியில் சொல்லுது. நேற்று நாளிதழில் வந்த செய்தியே இப்படி கடந்த காலத்துல வந்து கேட்டாங்க 500,000 மாற்றி 100,000. நான் தான் சொல்றேன், நான் மேக்கிங் இட் வெரி பிளைன். இது இன்னைக்கு இல்லை சார், இது பர்சன்டேஜ் இத்தனை 20% கொடுங்க 15% கொடுங்க நான் கன்வெர்ட் பண்ணி தரேன் அப்படிங்கிறது இதெல்லாம் பல விதத்தில் பண்ணுறதுக்கெல்லாம் வழியெல்லாம் இருக்குது. இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. இந்த நான் உங்களுக்கு எளிமையாக சொன்னது போல் ஹவாலா டிரான்சாக்ஷன் வித்தின் இந்தியா கூட இருக்குது. நீங்கள் பாம்பேயில் உட்காந்து எனக்கு நீ சென்னையில் பணம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏதோ கமிஷன் வாங்கிட்டு அதுக்கு ஏதோ ஒரு நெட்வொர்க் வச்சுருக்காங்க. இதே மாதிரி வெளிநாட்டை பற்றியே நான் பேசுகிறேன். அதே ஹவாலா டிரான்சாக்ஷன் இங்கே இருக்கிற பணத்தை அங்கே கொடுக்குறது, அங்கே இருக்கிறத கொண்டு போய் இங்கே கொடுக்குறது, இதுக்கெல்லாம் நிறைய வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கு. வித்தின் இந்தியா நடக்கிறதுக்கு வந்து நான் அதைத்தான் நான் சொன்னேன். இப்போ வந்து அதனால தான் இந்த ரூட் இல்லாமல் இல்லை ப்ளீஸ் அது பணம் நீங்கள் வந்து நீங்கள் பாம்பேயில் உட்காந்துறீங்க சார், உங்கள்கிட்ட ஒரு கோடியை கொடுக்குறேன், நீங்கள் சென்னை கோயம்புத்தூர் அது தவறுதான். இங்கே வந்தால் அஃபிஷியலாக வரணும், அக்கவுண்ட்ஸுக்கு வந்து வரணும். அப்படிதான் அதுக்கு வந்து வராம அதெல்லாம் பண்ண அப்படின்னா நீங்க அங்க கொடுக்குறீங்கன்னா இப்போ அதெல்லாம் எப்படி கர் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த 2.5 லட்சங்கிற மாதிரி ஒரு சீலிங் வச்சிருக்காங்க. நீங்க வந்து எதுக்கு அதுக்கு மேல என்ன கொண்டு வந்தீங்கன்னா நீங்க இப்போ இந்த பணம் எல்லாம் செல்லாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வங்கியில வந்து 2.5 லட்சம் ரூபாய் யாராவது கட்டினாங்கன்னா அது அவர்களுடைய அதுக்கு மேல 2.5 லட்சம் இஸ் ஓகே. அது வருமானத்தோட ஏய்ந்து வரலன்னா நீங்க வந்து அதுக்கான வருமான வரி பிளஸ் அதான் 200% ஆமா. சரி ஆமா. அப்ப அது இப்ப எந்தெந்த விதத்துல பிளக் பண்றாங்கன்னு பாருங்க நீங்க. அதாவது 200% ஆஃப் ஐடியா இன்கம் நீங்க 100 ரூபாய் இருந்தனா 200 ரூபாய். அப்ப 2.5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு கூடுதலாக அவர் பணம் கொடுக்கணும் சார். நீங்க 100 ரூபாய் போட்டீங்கன்னா 200 ரூபாய் ஆயிடும் சார். 100 ரூபாய் கையில விட்டு கொடுக்கணும் சார். சரி. அப்ப நீங்க இப்ப இனிமே எல்லாரும் அவங்க டெரர்ல உட்கார்ந்து இருக்காங்க சார். எல்லாரும் பயந்து போயிட்டு இப்ப என்னடா அப்படி பணம் வச்சிருக்கிறவங்க பயந்து போயிருக்கிறாங்களா சார்? எனக்கு ஒரே ஒரு கேள்வி சார், ரொம்ப இந்த நகைப்புக்குரிய விஷயமா இருக்குது. என்னன்னா வாலண்டரி டிஸ்க்ளோஷர் ஸ்கீம் பத்தி பேசுறாரு சார். 6 தடவை நான் பார்த்துருக்கேன். இந்த வாலண்டரி டிஸ்க்ளோஷர் ஸ்கீம்ன்றது அந்த கள்ளப்பணம் அதில் திருட்டு பணம் சொல்கிறீங்க இல்லையா, டேக்ஸ் கட்டாத அந்த அவர்களுக்கு வரமா சாபமா? சார் இப்ப நாம அத பத்தி நாம ஒரு பார்வையில வரோம். அதாவது அப்ப நீ என்ன இந்த அரசாங்கம் இல்ல தொடர்ந்து ஆட்சிக்கு வரக்கூடிய அரசாங்கங்கள் இதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதை இல்ல ஐம் சாரி அதுக்கு இதுக்கு ஒரே வித்தியாசம். ஏன்னா இது வந்து பேசுறேன் சார். நான் என்ன சொல்றேன்னா தொடர்ந்து ஆட்சிக்கு வரக்கூடிய அரசாங்கங்கள் எங்களால் அதை முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதை ஒரு சரண்டர் தானே. இந்த அரசாங்கம் இந்த கள்ளப்பணம் வைத்திருப்பவர்களுக்கு அவங்க கிட்ட வந்து சரண்டர் ஆகக்கூடிய ஒரு ஏற்பாடுங்க அது. அதாவது கை தூக்கிடுறாங்க,
எங்களால் வந்து ஒன்றும் பண்ண முடியல, உங்கள் பணத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியல, நீங்கள் வந்து அந்த வந்து டேக்ஸ் போட முடியல நியாயமான வழியில், நீங்களாக வந்து வாலண்டியராக கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களை பெருசாக ஒன்றும் தண்டிக்க மாட்டேன், ஒரு 15% எக்ஸ்ட்ரா கட்டினா போதும். இது வந்து இது மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் தொடர்ந்து இருக்கும். ஒரு நிமிஷம், அதுக்கு நான் வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். இது வரைக்கும் நண்பர் எவ்வளவு பார்த்திருக்காரு? இல்ல நீங்க நிறைய சொல்லிட்டீங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு செகண்ட், நான் இது கிளாரிஃபிகேஷன். முன்னாடி இருந்த வாலண்டரி டிஸ்க்ளோசர் முடிக்கவே இல்லையா சார்? இல்ல சார், நாம முடிக்க முடியாது சார். இப்போ அவர் சொன்ன வாலண்டரி டிஸ்க்ளோசருக்கு உண்டான பதில் மட்டும் சொல்லுங்க. அதை தான் நான் சொல்றேன் சார். இதுக்கும் முன்னாடிக்கு இருந்ததுக்கும் வித்தியாசம் என்னன்னா, அப்போ வந்து 30% 40% இன்கம் டேக்ஸ் அதை கட்டினா போகிறோம், அப்போ அதுக்கு மேலே கிடையாது. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க, அப்போ நேர்மையாக இருக்கிறவனுக்கும் இது மாதிரி கள்ளப்பணம் வச்சுருவோன்னு 2 பேரையும் நீங்கள் ஒரே ஈக்குவேட் பண்ணி நீ 30% 30% தான் வாங்கிக்கிற, எந்த விதத்திலே நியாயம்னு கேட்ட போது தான் இந்த சமயத்தில் 30% ப்ளஸ் 15% ப்ளஸ் 15% 45%, அது 15% எக்ஸ்ட்ரா நீங்கள் சார்ஜ் பண்ணிருக்கோம். இது இட்ஸ் a பிக் டிஃபரன்ஸ். அப்படி இருந்தாலும் கூட இப்போ போன தடவை வந்து 10,000 கோடி வந்ததுன்னா பி சிதம்பரம் பீரியடில் இன்னைக்கு 65,000 கோடி ரூபாய்கள் வந்திருக்கு. இன்ஸ்பைட் ஆஃப் த ஃபேக்ட் அப்போ நீ 30% கட்டினா போகிறோம்னாங்க, இப்போ வந்து 45%. ஆகவே இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது இந்த கவர்மெண்ட் இஸ் குவைட் சீரியஸ் அபௌட் 20 வருஷத்துல உண்டான இன்ஃப்ளேஷனையும் சேர்த்து பார்த்துக்கங்க. இல்ல நீங்க டாக்ஸ் வந்து 15% சார், அதையும் நீங்க பார்க்கணும். சரி, டாக்ஸ் 15%. ஆமா, அது 30% பெனல்டி 30% டாக்ஸ். நான் உங்க சைடு தான் சார் சொல்றேன். ஆகவே இதெல்லாம் நீங்க வந்து இதுதான் டிஃபரன்ஸ். இதையும் தாண்டி போச்சுன்னா உங்களுக்கு தூக்கம் வராதுன்னு சொன்னா முன்னாடி அப்படியே விட்டாங்க, இவரோட சந்தோஷம் அதை 10,000 கோடி வந்து இன்னைக்கு அது கிடையாது. இட் இஸ் ஃபாலோட் அப் பை திஸ் கவர்மெண்ட். அதுதான் முக்கியமான விஷயம். நீங்க பூனால ஒரு குதிரை வியாபாரி கிட்ட எவ்வளவு பணம் இருந்ததுன்றதை பத்தி நீங்க பேப்பர்ல பாத்தீங்க சார். அது நான் போனோம்னா இன்னைக்கு வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் எந்த ஆக்ஷன் எடுக்கலங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் எந்த ஆக்ஷன் எடுக்கலங்க. சுப்ரீம் கோர்ட்ல பொதுநல வழக்கு வரும்போது 10 வருஷமா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் அது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் போய் கேளுங்க சார். பிஜேபி காங்கிரஸ் சொல்ல இல்ல அவங்க தான் இது வந்து அந்த ஆளை விட்டதுக்கு காரணமே he had a connection with Congress. அதனால தான் ரொம்ப லீனியன்ட்டா இல்ல. ஒரு விஷயம் சரி, நான் அவரோட ஆர்குமெண்ட்டுக்கே வரேன். அவர் காங்கிரஸ் கூட கனெக்ஷன் வச்சிருக்கவர்களே லீனியன்ட்டா டீல் பண்ண முடியும், இந்த சட்டம் எதுவும் தண்டிக்காது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோ இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ தண்டிக்காதுன்னா அப்போ இந்த அரசாங்கத்து கூட க்ளோஸா இருக்கவங்க வந்து அது தண்டிக்காதுன்னு அர்த்தம். அப்படின்னு யாரு சார் நீங்க ஆணைக்காரனா குதிரை குறான் ஒரே ஒரு அவர் வந்து தண்டிக்கலை அப்படிங்கிறதுக்காக நாங்க யாரையும் விட மாட்டோம். ஒரே ஒரு உதாரணம் ஒரு உதாரணம் 6 வருஷமா ஆயில் ஃபீல்ட்ல ஓஎன்ஜிசியோட அந்த எண்ணெய் 10,000 கோடி ரூபாய் அவங்களுக்கு 11,000 கோடி 11 இப்ப யாரு பிஜேபி வாங்கினது அப்புறம் வந்து வாங்கிச்சா? ஆமா சார், இன்னைக்கு சார் இன்னைக்கு போட்டிருக்காங்க. ஐ திங்க் நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். 11,000 கோடி ரூபாய்கள் அவங்கள்ட்ட. அடுத்தது 2வது பாயிண்ட் இருங்க சார், ஷா கமிஷன் சொன்னதை ஒத்துண்டு ஹையர் டினாமினேஷன் அபாலிஷ் பண்றோம் அப்படின்னு டிமானிட்டைஸ் பண்றோங்கிறதுக்கு பிறகு அதை பற்றிய பார்வையை ஒரு இன்னொரு பார்வை வந்து அதன் மீது விமர்சனமாக வைக்கப்படுது. நீங்க வந்து புதிய 500 ரூபாயும் புதிய 2,000 ரூபாயும் கொண்டு வர்றதுன்னு 2,000 ரூபாய் கொண்டு வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதற்கான எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. அது வந்தா ஹையர் டினாமினேஷன் வருவது கருப்பு பணத்தை, கள்ளப்பணத்தை, திருட்டு பணத்தை பாதுகாப்பதற்கு அதிகமாக உதவும்னு ஒரு விமர்சனம் வந்துவிடக் கூடாதுங்கிறதுக்காக 1,000 ரூபாயை அபாலிஷ் பண்ணிட்டு 2,000 ரூபாயை இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. அதை பத்தி நான் பேசுறேன். அதாவது இன்னைக்கு நேற்றுக்கு அதை பற்றி ரொம்ப ரிசர்வ் பேங்க் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது சில இதெல்லாம் நீங்கள் ஃபேக் கரன்சியை கொண்டு வர்றது அப்படிங்கிறது பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருந்து முன்னாடி இருந்தது. ஆனால் இன்னைக்கு அதை பற்றி டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க ரிசர்வ் பேங்க். இது எப்படிலாம் பண்ண முடியாது, 2,000 ரூபாய் நோட்டில் எந்த விதமான பிரச்சனை உறுதியாக இன்னும் கொஞ்சம் சில காலம் கழித்து 2,000லயும் ஃபேக் நோட்ஸ் வந்திருக்கு. இல்ல ஏன் சார் நீங்க ஆரம்பிக்கும் பொழுது சொல்றத வச்சு பார்க்கும்போது அடுத்த சில நாட்கள்ல இல்ல வராது சார், வராதுன்னு வந்துடுச்சுன்னு நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு நம்புறோம். இல்ல ஆமா, அது வராதபடிக்கு. ஆனா ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, நீங்க வந்து அது ரொம்ப நம்ம மனுஷனுடைய மூளைங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமான மூளை. நீங்க இன்னைக்கு நாம இதுதான் சரின்னு செய்கிறோம். ஆனா உங்களுடைய அனுபவங்கள்ல இருந்து நம்ம ஒரு டெக்னாலஜில ஒரு நோட்டை தயாரிச்சோம்னா அதே மாதிரி அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி அவனுக்கு இன்னும் அதை யார் பண்ணணும்னு இருக்கானோ. ஏற்கனவே வந்து நம்ம பண்ணுனதெல்லாம் டெக்னாலஜி குறைந்ததா? கடந்த காலத்துல அடிச்ச நோட் எல்லாம் வந்து இல்ல சார்,
இல்ல இல்ல அதாவது ரெண்டு மூணு இந்த மாதிரி விஷயம் சமயத்துல clarify இருக்கலாம் பட் இந்த அவங்க பகுதி- கொடுத்த இந்த details பகுதி- ஒரே ஒரு உண்மையானதை second பார்ப்போம். இந்த நிறைவு நானோ ஒரே ஒரு டெக்னாலஜி second யூஸ் மட்டும் எனக்கு பண்றாங்கன்றாங்க. வாய்ப்பு கொடுங்க. அதாவது என்ன விஷயம்னா 1000 ரூபாய் நோட்டா வச்சிருந்தாக்க ரொம்ப ஈஸியா வந்து நம்மளால வந்து அவங்க வந்து கள்ளப்பணத்தை சேர்க்க முடியுதுன்னு சொல்லிட்டு தான் அந்த 1000 ரூபாய் அபாலிஷ் பண்றதாகவும் சொல்றாங்க. ஆனா கூடவே 2000 ரூபாய் நோட்டு வருது. ஒண்ணு வரும்போதே வந்து சார் கூட ஒரு டிவி இன்டர்வியூவில் பேசினார், சிப் இருக்கும் அது இருக்கும்னு. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. சிப்பு கிடையாது, ஜிபிஎஸ் கிடையாது, அதெல்லாம் எதுவும் கிடையாது. மூணாவது விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இந்த அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய 1000 ரூபாய் நோட்டு அந்த கள்ளப்பணம் என்பது அது அரசாங்கத்தினுடைய அந்த அத்தனை அம்சங்களையும் கொண்டிருக்கவில்லை. ஆனால் கொண்டிருக்கவில்லை என்றாலும் கூட சாதாரண மக்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க முடியாததுனால அது வந்து ரொம்ப ஈஸியாக அக்செப்ட் ஆகிருந்துட்டாங்க. அப்போ அப்படி வரும்போது இந்த 2000 ரூபாய் நோட்டு வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத, ஏன்னா தொடர்ந்து இந்த 1000 ரூபாய் நோட்டு ஒரு தடவை அடிக்கிறது இல்லை, ஒரு தடவையும் இம்ப்ரூவ் பண்ணி தான் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமும் தான் இது வந்து இந்த கள்ளப்பணம் என்பது இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து டோட்டலாக ரூல் அவுட் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? அப்படியான ஒரு ஏற்பாடு. நான் சொன்னது நண்பர் சொல்ற ரைட்டு. இந்த நானோ டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது முதல்ல வந்து செய்தி, அதை நான் சொன்னேன். இப்போ நேத்திக்கு செய்தி இல்ல ப்ளீஸ், அது நேத்திக்கு என்ன ஒரு நிமிஷம் சார், மை டியர் ஃப்ரெண்ட், அந்த நேத்திக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்தெந்த விதத்தெல்லாம் இது வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியாது, வேற ஆளையும் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு மேலே மனித மூளைங்கிறது ரொம்ப அபரிமிதமானது. நான் என்னத்தை தான் பண்ணிடலான்னு கூட அதில் நீங்கள் வந்து பல விதத்தில் கொண்டு வரலாம். அதுக்கெல்லாம் எப்படி சரி பண்ணுறேன்னு அப்பப்போ நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் ஒரு 72 மணி நேர சிரமங்களோட இது முடிஞ்சு போகும். அதுக்கப்புறம் வந்து நியாயமாக சம்பாதித்தவர்கள் எந்த விதமான கவலையும் பட தேவையில்லை அப்படின்னு அரசு தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அதை நிறைவேற்றி கொடுப்பதற்கான பணியை நீங்கள் வந்து அடுத்த 2 நாள் இல்லை, நாங்கள் அந்த எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் முடிச்சிடுவோம். நீங்கள் அதுக்கு மேலே அவங்க வந்து 2.5 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் அதெல்லாம் வந்து ஒரு அந்த பிரச்சனையை வந்து அரசாங்கம் தான் கவனிக்கணும். என்னன்னாக்க ஒருத்தர் நேற்று கூட வந்து சன் நியூஸில் நான் பேசும்போது அவர் சொல்கிறாரு, நான் வந்து அக்ரிகல்ச்சர் பணத்துக்கு டேக்ஸ் கிடையாது, நான் வீட்டிலே தான் வச்சுருந்தேன், என்னோட 10 வருஷ சேமிப்பு 3 லட்சம் ரூபாய் கேஷாக வச்சுருக்கேன்றாரு. அதையெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் நியாயமாக சம்பாதித்தவர்களுடைய அந்த பணம் அவனுடைய முழு மதிப்பு அவர்களுக்கு கிடைக்கும் வகையில் அந்த அரசாங்கம் தான் சட்டத்தின் மூலமாக அதை சரி செய்து நியாயமாக சம்பாதித்தவர்களை எந்த விதத்திலும் துன்பத்திற்குள்ளாக்கக்கூடாத அளவிற்கு சட்டத்தை நடைமுறையை அமுல்படுத்த வேண்டும் என்பதை என்னோட வேண்டுகோள். சார், இவர் வந்து சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன் சார். அதாவது எந்த விதத்தில் நம்ம அந்த 2.5 அப்படிங்கிற ஒரு ஒரு ரொம்ப லோவாக இருக்க மாதிரி தான் எனக்கும் படுகின்றது. அரசாங்கத்துக்கு அது தெரியும். இப்போ வந்து இப்போ அவங்களாம் லீவ் விட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஆக்சுவலாக அவங்க வந்து இன்னும் ஓவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஏடிஎம்லாம் எப்படி சரி செய்யறது, புதிய நோட்டெல்லாம் வைக்கிறதுன்னா அதுக்கு வந்து அந்த சிஸ்டம் கஸ்டமர்ஸுக்கு அவங்களுக்கு இல்லை, இவங்களுக்கு நான் அப்படின்னு யாரா பொதுமக்கள் நினைச்சாங்கன்னா அப்படி அல்ல. அவங்க கடுமையாக வேலை செய்து கொண்டார். அனதர் பாயிண்ட், இது வந்து உண்மையானது. 2.5 லட்சம் ரூபாய்ங்கிறது நான் ஐ திங்க் அது கவர்மெண்ட் ரிவைஸ் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் சார். 2.5 லட்சம் ரூபாய் தான் இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து இவர் சொன்னது போல் நிறைய பேர் வியாபாரிகள் 3 லட்சம் 4 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் கூட வச்சுருக்கலாம். அது வெறும் நியாயமான முறையில் சம்பாதிச்சது. அதற்கெல்லாம் இப்படி தான் ஏன் பண்ணினேன், இந்த ஓவர் அ பீரியட் ஆஃப் 5 வருஷம் 4 வருஷம் 3 வருஷத்தில் நான் இவ்வளோலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் வந்து 200% போடுவேன் அப்படின்னு இதே மாதிரி வந்து ரொம்ப ஃபிக்ஸடாக இது வந்து ஒரு பயமுறுத்தத்துக்காக இருக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டெஃபினட்டாக கவர்மெண்ட்டு வில் ப்ரக்மேட்டிக்காக யூஸ் பண்ணி அதை ரிலாக்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயமாக இருக்குது. நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றதை இன்றைய நாளிதழில் ஒவ்வொரு விதமாக செய்தி இருக்குது. கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த மாதிரி வெளியிடுறவங்க இருக்காங்க. எதிர்பாராத வெற்றி அப்படின்னு வெளியிடுறவங்க இருக்கிறாங்க. அந்த தேர்தலை எப்படி பார்க்குறீங்க? அதாவது டொனால்ட் ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்தை மட்டும்தான் நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்று, அவர் வந்து ஒரு இன விரோதமாக பல கருத்துக்களை ரொம்ப ஆழமாக பதிச்சிருக்காரு. எப்பவுமே வந்து மெஜாரிட்டேரியனிசம்னு ஒன்று இருக்குது. அதாவது பெரும்பான்மை மக்களை வந்து அவர்களுடைய அந்த அடிப்படை உணர்வுகளை நம்ம வந்து தட்டி விட்டோம்னா அவர்கள் நமக்கு எதிராக இருப்பாங்க. ஒரு ஒரு ஹிட்லர் இந்த பாணி அது, அதை வந்து அவர் கையாண்டிருக்காரு. அவர் வந்து கருப்பின மக்களுக்கு எதிராக, அப்புறம் சைனாலேருந்து இங்கே வந்துட்டாங்க, இந்தியாவிலேருந்து வந்துட்டாங்க, அதனால் வந்து வேலையில்லா திண்டாட்டம் போயிடுச்சு, அப்படிலாம் ஒரு கேம்பெயின் நடத்தியிருக்குது என்பது ஒரு பகுதி மக்களை எரிச்சல் கொள்ள வைத்தாலும் இது ஏதோ நமக்கு வந்து சாதகமாக நடக்கும்னு மக்கள் நம்பின ஒரு விஷயம் என்பது அதுக்குள்ளே இருக்குது. 2வது விஷயம் நீங்கள் பார்க்கும்போது அவர் ரொம்ப ஓப்பனாக கார்ப்பரேட்டுக்கு
சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்காரு. அவருடைய டிக்ளேர்டு இந்த இன்கம் ஃபார் எலெக்ஷனே பார்த்தீங்கன்னா ஓவர்வெல்மிங்காக வந்து கார்ப்பரேட் ஃபண்டிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது. அவர் வந்து தன்னை கார்ப்பரேட்டுக்கான ஆள்ன்றதை கூட ப்ரொக்ளைம் பண்ணியிருக்காரு. அவர் வந்திருக்கக்கூடிய இந்த விஷயம் என்பது அமெரிக்க மக்களுக்கோ இந்திய மக்கள்லாம் வேலை போய்டும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அது வந்து அடுத்த கதை. ஏன்னா அது வந்து என்ன விஷயம்னா, எங்கே அவங்களுக்கு சீப் லேபர் கிடைக்குதோ அதுதான் வந்து இன்றைக்கி ஃபைனான்ஸ் கேபிட்டல் நடக்க போகுது. அது வந்து அமெரிக்க மக்களுக்கே அவர்கள் நலனுக்கே வந்து உகந்ததான்னு தெரியல. மூணாவது விஷயம் வந்து பெண் என்ற ஒரு காரணத்திற்காக அமெரிக்க மக்கள் வந்து கண்டிப்பாக அவர்களுக்கு ஓட்டு போடவில்லை என்பதை நான் கூட ரொம்ப வருத்தத்தோடு பார்க்குறேன் சார். இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு. ரெண்டு கேண்டிடேட் இவங்க நல்லவங்களா அவங்க நல்லவங்களான்னு பார்த்தா 2 பேருமே நல்லவங்க இல்லை. டெவில் அண்ட் த டீப் சி அப்படிங்கிற மாதிரி தான். அதில் வந்து நண்பர் சொன்னது போல் கார்பரேட்டுகளில் நான் வந்து ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவன். இன்னும் சொல்ல போனால் வால் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய அவ்வளோ கம்பெனி இவங்களுக்கு தான் ஹிலாரி கிளின்டன் தான் சப்போர்ட் பண்ணாங்க. கார்பரேட்ஸ் அதுக்கு நேற்றுக்கு பெரிய டெமான்ஸ்ட்ரேஷன் நியூயார்க்லேயே நடந்திருக்கு. ஏன் அநியாயம் பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. வால் ஸ்ட்ரீட்டு சிஎன்என்னுக்கு பேர் என்னன்னா கிளின்டன் நியூஸ் நெட்வொர்க் அப்படிங்கிற மாதிரி பேர் வந்துடுது. நாங்கள்லாம் பார்த்துருப்போ வயதறிஞ்சு என்னடா எல்லாருமே அவருக்கு எழுத்தாப்பில். வாஷிங்டன் போஸ்ட்டு, நியூயார்க் டைம்ஸு, எல்லா பத்திரிகைகளும் அவங்களுக்கு எழுத்தாப்புன்னு கொஞ்சம் ஒழுங்காடினதும் யுஎஸ்ஏ டைம் தான், யுஎஸ்ஏ டுடே தான். அதேமாரி ஃபாக்ஸ் நியூஸு கொஞ்சம் ஓரளவு பேலன்ஸாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆகவே இது வந்து கார்ப்பரேட் ஃபண்டிங்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தா இந்த அம்மாவுக்கு ஆக்சுவலாக இப்போ எல்லா அங்கே பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த இமெயிலில் நிறைய ஃப்ராட் அடிச்சிட்டாங்கன்னு. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட்டு, அந்த கிளின்டன் லெகசி 8 வருஷம் அவர் இருந்தாங்க. அதுக்கடுத்து இந்த அப்போ வந்து ஒரு தொடர்ந்து ஒரு குடும்பமே அமெரிக்காவை ஆள வேண்டுமாங்கிற ஒரு வெறுப்பு இருந்தது. மூன்றாவதாக இவங்க வந்து செக்ரட்டரியாக இருக்கும்பொழுது பல பணத்தை வந்து அதாவது $1 மில்லியன் அந்த ஐஎஸ்ஐஎஸ் உருவானது இவங்க பீரியடில் தான் சார். அதாவது இவங்க சாதாரணமான லிபியாவில் வந்த பிரச்சனை சரியாக போச்சா, அல்லது சிரியாவில் வந்த பிரச்சனை சரியாக போச்சா, எதுவுமே போகலை. ஆகவே மக்கள் பார்க்குறாங்க இது என்ன இந்த அம்மா வந்து முன்னால ரிபப்ளிகன் ரூல்ல வந்த ஈராக் பிரச்சனையே இன்னும் சரியா போகல. அதைத்தான் நானும் சொல்றேன். ஆப்கான் பிரச்சனை எக்ஸாக்ட்லி இதெல்லாம் தான் சொல்றாங்க. ஈராக் பிரச்சனை என்ன சரி பண்ணுவேன், சதாம் ஹுசைனை ஒழிச்சுட்டா எல்லாம் சரியா போயிடுன்னு நினைச்சிருந்தாங்களா? அதெல்லாம் கிடையாது. இந்த அம்மா வந்தப்பறம் அதுக்கப்புறம் சரியா போச்சு, இன்னும் அதிகமாக தான் போச்சு. ஆகவே இதெல்லாம் எடுத்து சொல்லும் பொழுது பெண்ணுங்கிறதுக்காக இல்லை, மாறாக பெண்ணாக இருந்தாலும் கூட இவ்வளவு பெரிய ஃப்ராடெல்லாம் அடிக்கிறாங்க. யார் அதிபரானாலும் அவங்களுடைய பொதுவான வெளியுறவு கொள்கை ஒரே மாதிரி தான் இருக்க போகுதுன்னு அர்த்தமாகுது. நம்ம அதுல ஒன்றும் மேஜர் ஷிஃப்ட் இருக்காது அப்படின்னு சொல்லி இல்ல. அதாவது நிச்சயமா அப்படி சொல்ல முடியாது. இவர் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து இப்ப ஜப்பான்காரன் பயந்துட்டு இருக்கான், நாட்டோவுக்கு நான் ஒன்றும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது முதல்ல இஸ்ரேல் கொஞ்சம் பயந்தாங்க. இப்போ வந்து தே ஆர் பிளேயிங் பால் வித் ட்ரம்ப். ஏன்னா ஒன்றும் சண்டை வராதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது வந்து பிரெக்சிட் மாதிரி சார். இவர் தோத்து போடுவார்னு நினைச்சாங்க. ஆனால் அந்த பிரெக்சிட் வந்து பாருங்க, அவதிலையும் அப்போ வந்து இங்கிலாந்து வந்து இதை விட்டு வெளியில் போயிடாது, யூரோப்பியன் யூனியனை விட்டு வெளில போடாதுன்னு நினைச்சாங்க. அதே மாதிரி இந்த ட்ரம்ப் தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து அந்த பிரெக்சிட் எப்படி வந்ததோ அந்த ரெஃபரண்டம் போல ட்ரம்ப் வந்திருக்கார். இதில் வந்து இவர் நல்லவரா அவர் நல்லவரா, அந்த பெண்ணுங்கிறதுனால அவங்க ஒன்றும் பிரமாதமான ஒரு ஆள் கிடையாது. அவங்க வந்து ஒரு நிறைய அவங்க மேல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அதை வந்து பொதுமக்கள் ஒத்துட்டாங்க. அது அந்த மாதிரி அதை பத்தி பேசுறது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இன்று அதை பத்தி பேசுறதுக்கு நேரம் இல்லை. இதை பத்தி நீங்க ஒரு தனியா ஒரு விவாதம் வச்சீங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி டு பார்ட்டிசிபேட். இதை பற்றி அமெரிக்கன் எலெக்ஷன். சரி, அது தவறவும் என்று பேசுவதற்காக இன்னொரு செய்தி எடுத்தோம். ஆனால் அது நேரம் இல்லை. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.